இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் கத்திப்பாராவில் நடக்கிற மெட்ரோ ஒர்க்கை பற்றி பார்க்கலாங்க. கத்திப்பாரா ஜங்ஷனில் இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், பொறியியல் அதிசயம், பொறியியல் ஆச்சரியம் நடக்குது. அதை பற்றி தான் இந்த கத்திப்பாராவுக்கு நாம் இந்த நந்தம்பாக்கத்துலேருந்து கத்திப்பாரா வர ரூட்டில் வந்திருக்குங்க. இந்த கத்திப்பாராவில் இந்தியாவிலேயே உயரமான மெட்ரோன்ற பெருமையை நம்ம சிஎம்ஆர்எல் பெறுதுங்க. 110 அடியில் மெட்ரோ இங்கே பயணிக்குது. இந்த இடத்துல ஒரு யூ ஷேப்பில். அது பார்த்திங்கன்னா பேலன்ஸ் கேண்டிலெவர் அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த கட்டுமானத்தை பண்ணியிருக்காங்க. வெறும் 5 பில்லருங்க. 5 பில்லரில் அந்த பேலன்ஸ் கேண்டிலெவர் டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த யூ வடிவ அந்த பாதையை அமைச்சிருக்காங்க. அந்த 5 பில்லர்களையும் நம்ம விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். நான் இப்போ கத்திப்பாராவில் இருக்கேங்க. கத்திப்பாராவில் ஒரு இன்ஜினியரிங் மார்வல், பொறியியல் அதிசயம், ஆச்சரியம். இன்னும் ஒரு 1 அல்லது 2 வருடங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்ற பொறியியல் அதிசயம் நடக்க போகுதுங்க கத்திப்பாராவில். அங்கே நடக்கிற மெட்ரோ ஒர்க்கு, அதை பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்பி தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கத்திப்பாரா ஜங்ஷனில் இருந்து அனைத்து டைரக்ஷன்லேயும் நம்ம பயணித்து அந்த உயரமான அந்த பணி நடக்கிற அந்த யூ வடிவ ஷேப் அமைச்சிருக்காங்க இல்லையா, அதை அனைத்து டைரக்ஷன்லேயும் இருந்தும் பயணித்து உங்களுக்கு காமிக்கணுன்றதாங்க ஆசை. இப்போ நாம் நந்தம்பாக்கத்திலிருந்து வந்து ஏர்போர்ட்டு, ஏர்போர்ட்டை நோக்கி பயணிக்கணும்னா கத்திப்பாரா மேம்பாலத்துக்கு கீழே இருந்து அப்படியே மேலே இடது பக்கம் திரும்பி அப்படியே பயணிக்கணுங்க. நமக்கு மேலே தான் அந்த யூ வடிவ அந்த பாதை, அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அமைச்சிருக்காங்க. அது வழியாக தான் பயணிக்கிறோம். இது மாதிரி ஒரு டைரக்ஷனில் இருந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த யூ வடிவ மேம்பாலம் பார்த்திங்கன்னா பாதி முடிஞ்சிருக்குங்க, இன்னும் பாதி முடியலை. இப்போ நாம் ஒலிம்பியா சிக்னல், இந்த ஈக்காடு தாங்கல்லேருந்து கத்திப்பாரா நோக்கி வரோம் இல்லைங்களா. ஒலிம்பியா சிக்னலில் இருந்து இந்த கத்திப்பாரா ஃப்ளைஓவர் மேலே போகிறப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அந்த யூ வடிவ பாதை அமைச்சிருக்காங்க இல்லையா, அந்த புதிய டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த பாதி நிறைவடைஞ்சிருக்குங்க. ஒரு பாதி நிறைவடைஞ்சிருக்கு, இன்னொரு பாதி பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது முடிஞ்சிடுச்சுன்னா ஏற்கனவே இருக்கிற அந்த 2 லைன் இருக்குங்க. ஏர்போர்ட்லேருந்து வர 2 லைன் இருக்குது. ஏற்கனவே ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கிற 2 மெட்ரோ லைன்களை தாண்டி அதுக்கு மேலே பயணிக்குது. இது ஆலந்தூர்லேயும் தனி செப்பரேட்டாக தாங்க இந்த லைன். காரிடார் 4 ஃபேஸ் 2 காரிடார் 5 தனியாக செப்பரேட்டாக தான் ட்ராவல் ஆகுது. இது எந்த இடத்துலையும் வேறு எந்த ட்ராக்கு கூடயும் இது சேரல, தனியாக தான் பயணிக்குது. அங்கே ஆலந்தூரில் அது பயணிக்கிறதும் தனியாக தான் பயணிக்குது. அதையும் நான் கீழே போகிறப்ப காமிக்கிறேன் உங்களுக்கு. இது உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது, பயம் கலந்தும் இருக்குது. இப்போ கத்திப்பாராவில் இருந்து நம்ம அப்படியே பூந்தமல்லி போகிற டைரெக்ஷனில் கீழே இறங்கலாங்க. பூந்தமல்லி திரும்பவும் மேலே ஏறுறதுக்கு, கோயம்பேடு போகிறதுக்கு அதுக்கு இறங்கும் பாருங்கள். கீழே அதில் இறங்கும் பாருங்களேன், அந்த வியூவை பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இதெல்லாம் இது மாதிரிலாம் ஒரு 15 வருடத்தில் இதை மாதிரி ஒரு மாற்றங்கள் எல்லாத்துலேயுமே டெக்னாலஜியில், இன்ஜினியரிங்கில் வரும்னு நாம் நினச்சி பார்க்கவே இல்லைங்க. இந்த பச்சை போர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 1 2 அந்த பாதியில் 3 பில்லர் இருக்குது. மொத்தம் 5 பில்லர் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 5 பில்லரில் தான் மேட்டரே இருக்குது. 3 4 அந்த இடம் 5, இந்த பக்கம் 2 பில்லரு, இதுக்கப்புறம் 3 பில்லரு. அதாவது அந்த யூ வடிவ அந்த பேலன்ஸ் கேண்டிலீவர் டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு மட்டும் 5 பில்லர். மொத்தமாக நான் சொல்லலை, அந்த யூ வடிவ ஷேப் வர்றதுக்காக 5 பில்லரில் இதை பண்ணியிருக்காங்க. சூப்பருங்க. இப்போ நம்ம ஆலந்தூர் அந்த டைரக்ஷன்லேருந்து ட்ராவல் பண்ணி இந்த கத்திப்பாரா மேம்பாலத்து மேலே பயணிக்கிறேங்க. இந்த சைடில் எந்த பக்கம் நீங்கள் 4 திசையிலிருந்து வந்தாலும்
பார்க்குறதுக்கு பிரம்மாண்டங்க. இதுதான் அந்த பாதி முடிஞ்சிருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான். பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. 110 அடியில் பயணிக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியங்க. அப்படியே திரும்பவும் நாம் இடதுபுறம் கிண்டியை நோக்கி போகிற அந்த ஒரு டைரெக்ஷனில் கீழே இறங்குவோங்க. இந்த பக்கம் நமக்கு நேராக அந்த நந்தம்பாக்கத்துலேருந்து வருதுங்க இந்த பில்லர்ஸு, அந்த ஒர்க்கு. இப்போ நம்ம கிண்டியை நோக்கி கீழே இறங்கி போகிற அந்த பாதையில் போய்கிட்டு இருக்கோம். நான் தான் சொல்கிறேனே, நீ இந்த கத்திப்பாரா இதுக்கு இந்த கத்திப்பாரா ஜங்ஷனே இன்னும் ஒரு 1 இல்லை 1.5 வருடங்களில் மிகப்பெரிய ஒரு ஜங்ஷனுங்க. இது ஒரு பெரிய ஹப்பாக கூட மாறும். மெட்ரோனுடைய மிகப்பெரிய ஒரு ஹப்பாக இந்த இடம் மிகப்பெரிய ஒரு ஹப்புங்க. இது ஒரு சூப்பரான விஷயம். இப்போ கீழே நான் லீ மெரிடியன் பக்கத்தில் இருக்குங்க. லீ மெரிடியன் பக்கத்தில் இருந்து இந்த பணி நடக்கிறத கீழே இருந்து எடுத்துருக்கேன். நீங்கள் இந்த ஜங்ஷனில் எங்கே நின்று பார்த்தாலுமே ஒரு பிரம்மாண்டமான தோற்றத்தை உங்களுக்கு கொடுக்குங்க. ஆமாம், இது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. இந்த 15-20 ஆண்டுகளில் இந்தியாவினுடைய வளர்ச்சி உண்மையிலே குறிப்பிடத்தக்க வளர்ச்சிங்க. அதை யாருமே மறுக்க முடியாத ஒரு வளர்ச்சி. இப்போ அப்படியே ஆலந்தூர் மெட்ரோவுக்கு கீழே போயிட்டு நான் இந்த தனியாக ட்ராவல் ஆகுதுன்னு காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ இந்த ஆலந்தூர் மெட்ரோவுக்கு பின்புறம் இருக்குங்க. இது ஏற்கனவே ஏர்போர்ட்டுக்கு ஆப்ரேட் ஆகிற 2 லைனுங்க. அது தனியாக இருக்குது, செப்பரேட்டாக இருக்குது, பார்த்தாவே தெரியும். இந்த காரிடார் 5 இது பாருங்கள், இது செப்பரேட்டாக எது கூடவும் சேராமல் செப்பரேட் லைனாக தான் போகுது இந்த காரிடார் 5. அதை காமிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்தேன். இந்த ஆலந்தூர் மெட்ரோவுக்கும் இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கும் இடைப்பட்ட இந்த ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் தாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகாமல் இருந்தது. இப்போ அது கொஞ்சம் ஆரம்பித்து பண்ணிடுறான். இது ஏற்கனவே இருக்கிற சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு இருக்கிற பழைய மெட்ரோ லைனுங்க ஆலந்தூர்லேருந்து. ஆமாம், இது ஏர்போர்ட்டுக்கு போகிற அந்த 2 லைனு. இப்போ இந்த காரிடார் 5 இந்த ஆலந்தூர்லேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு தனியாக தான் ட்ராவல் ஆகுது. ஏற்கனவே காமிச்சேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கிருந்தும் தனியாக தான் சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு தனி லைனாக தான் போகுதுங்க. அப்படியே சென்ட் தாமஸ் மவுண்ட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே போய் பார்க்கலாம். இந்த ஒரு இடம் தாங்க ஆலந்தூர் சென்ட் தாமஸ் மவுண்ட்டு தான். இன்னும் இந்த காரிடார் 5ல் பணிகள் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற இடம். சென்ட் தாமஸ் மவுண்ட் அங்கே வந்துட்டேங்க. இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷனில் இருந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காரிடார் 5 நல்லா ஒர்க்கு போய்கிட்டே இருக்குங்க. நல்ல ஒர்க்கு போகுது. இந்த ஆலந்தூர் டு சென்ட் தாமஸ் மவுண்ட்டு தான் ஸ்லோ, அதுதான் ஒர்க் நடக்காமல் இருக்குது. இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டும் பெரிய ஒரு ஹப்பாக போகுதுங்க. இன்னும் ஒரு மாதத்தில் எம்ஆர்டிஎஸ் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே சென்னை கடற்கரை டு தாம்பரம் லைன் போகிற அந்த யூனிட் ட்ரெயின் லைன், லோக்கல் ட்ரெயின் லைனும் இருக்குது. இப்போ இந்த காரிடார் 5ம் இந்த வழியாக தான் ட்ராகர் ஆகுது. ஆக மொத்தம் கத்திப்பாரா, இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டு, இது ரெண்டும் மிகப்பெரிய ஒரு ஹப்பாக மாறும். அவ்வளோதாங்க இந்த கத்திப்பாரா ஜங்ஷனில் நடக்கிற இந்த இந்தியாவினுடைய உயரமான மெட்ரோ பணிகளை பற்றின வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுறப்ப ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வருங்க, அதையும் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.